இந்த வீடியோல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ட்ரேடர்களும் முக்கியமா தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரே சீக்ரெட் இந்த வீடியோக்குள்ளதான் இருக்கு. மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அந்த சீக்ரெட் என்ன? 11 வருஷங்களா நாங்க எடுத்த அனாலிசிஸ் படி இந்த கேண்டில் ஸ்டிக் மூலமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்னே ஒண்ணு இந்த வீடியோக்குள்ள இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். அதாவது நீங்க ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான் மார்க்கெட் எங்கெங்கெல்லாம் மூவ் ஆகுது, மார்க்கெட்ட நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம், ஒவ்வொரு கேண்டிலோட அளவு எந்த ரேஞ்சில இருந்தா எந்த மாதிரியான ட்ரேடுகள் எடுக்கலாம், எல்லா விஷயங்களும் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். எது இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தெரிஞ்சா மட்டும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேண்டிலோட அளவு வந்து 4 ஹவர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எந்த மாதிரி ரியாக்ட் ஆகும், ஒரு கேண்டிலோட அளவு 5 மினிட்ஸ்ல இருந்துச்சுன்னா அது எந்த லெவல்ல ரியாக்ட் ஆகும். முதல்ல இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன டைப்ல ட்ரேட் பண்ண போறீங்க, இல்ல என்ன மாதிரியான ஒரு ட்ரேடர், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு டே ட்ரேடரா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஸ்கேல்பரா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஸ்விங் ட்ரேடரா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஒரு இன்வெஸ்டரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன டைப்ல ட்ரேட் பண்ண போறீங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரேடை எடுத்து அந்த ட்ரேடை ஒரு அரை மணி நேரத்திலயோ ஒரு மணி நேரத்திலயோ நீங்க க்ளோஸ் பண்ற மாதிரி ஒரு டைப்ல நீங்க ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதோட பேர் வந்து ஸ்கேல்பிங். ரெண்டாவது, ஒரு ட்ரேடை வந்து நீங்க பிளேஸ் பண்ணிட்டு அந்த டேயோட எண்டுக்குள்ள அந்த ட்ரேடை நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு டே ட்ரேடர். அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடர் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹை லெவல்ல இருக்கும்போது செல்லும், லோ லெவல்ல இருக்கும்போது பையும், எந்தெந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நமக்கு ட்ரேட் வாய்ப்புகள் கிடைக்குதோ அந்த இடங்கள்ல எல்லாம் கண்டினியூவா ட்ரேட் எடுக்கிறவங்க தான் ஸ்விங் ட்ரேடர். இதே டைம் நீங்க ஒரு இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்களை இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு மாசமோ 2 மாசமோ இல்ல வருஷ கணக்குலயோ அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பத்தியே நினைச்சு பார்க்காம அதை மறக்கிறது தான் இன்வெஸ்டர்ஸ். அதுக்கு பிறகு அது ஒரு செட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5% 10% உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து அது ஒரு வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ கொடுக்கும். அதுதான் இன்வெஸ்டர்ஸ். ஒரு உதாரணத்துக்கு இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் நீங்க எப்போ தெளிவா உங்களால பார்த்து அதை புரிஞ்சுக்கிட முடியுதோ அதுக்கு பிறகுதான் உங்களுக்கான ட்ரேடிங்கான லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப தெளிவாகவும் கிளியராகவும் இருக்கும். நீங்க ஒரு ஸ்கேல்பரா இருந்தீங்கன்னா 1 மினிட் 5 மினிட் 15 மினிட் இந்த இதுல மட்டும்தான் நீங்க வந்து ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ரேடுமே 1 மினிட்ல எடுத்து 1 மினிட்ல க்ளோஸ் பண்ற மாதிரி, 5 மினிட்ல எடுத்து 5 மினிட்ல க்ளோஸ் பண்ற மாதிரி இருந்தாதான் நீங்க ஒரு ஸ்கேல்பர். அதே மாதிரி டே ட்ரேடரா இருந்தீங்கன்னா 1 ஹவர் சார்ட்டும் 4 ஹவர் சார்ட்டும் நீங்க யூஸ் பண்ணலாம். மார்னிங் எடுத்த ட்ரேட மத்தியானமோ இல்ல சாயங்காலமோ இல்ல அடுத்த நாளோ க்ளோஸ் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க டே ட்ரேட். ஆனா நீங்க ஒரு இன்வெஸ்டரா இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க 4 ஹவர் சார்ட், டே சார்ட், வீக்லி சார்ட் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் ஒரு ட்ரேட வந்து நீங்க பிளேஸ் பண்ண முடியும். ட்ரேட் பிளேஸ் பண்ணதுக்கு பிறகு அப்படி ஒரு ட்ரேட நீங்க எடுத்ததா ஞாபகமே இல்லாம சுத்தமா மறந்து அதுக்கு பிறகு அது ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு தரும். அப்படி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணதா உங்களுக்கு ஞாபகமே இல்லாம நீங்க மறந்துட்டீங்கன்னா அது ஒரு வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இதனால நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எல்லா கிரீன் கேண்டில்ஸும் பை கேண்டில்ஸ் கிடையாது, அது கூடவே எல்லா ரெட் கேண்டில்ஸும் செல்லிங் கேண்டில்ஸும் கிடையாது. எந்தெந்த கேண்டில் வந்தா நம்மளோட பை கன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்கும், எந்தெந்த கேண்டில் வந்தா செல் கன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் கூடவே நாம தெரிஞ்சுக்கலாம். நீங்க மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த கேண்டில்ஸ் பத்தின ஒரு சில பேசிக்கான விஷயங்களை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேண்டில் ஸ்டிக்கோட முக்கியமான காம்போனன்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெட் கேண்டில் அண்ட் கிரீன் கேண்டில் தான். இப்போ இதுல இருக்கக்கூடிய இந்த கிரீன் கேண்டில நம்ம புல்லிஷ் கேண்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரி பியரிஷ் கேண்டில்னா ரெட் கேண்டில் அப்படிங்கறத பியரிஷ் கேண்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இது கூடவே இதுல ஒரு சின்ன சிம்பிளான ஒரு மெத்தட் என்ன அப்படிங்கறத பாருங்க. மார்க்கெட் வந்து இந்த டவுன்ல ஓபன் ஆயிருக்குது, ஓபன் ஆகி ஒரு ஹை லெவலுக்கு அந்த மார்க்கெட் போயிட்டு மறுபடியும் ஒரு லோ லெவலுக்கு கீழே வந்துட்டு இந்த க்ளோசிங் பிரைஸ் அதாவது இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இதோட ஒரு தெளிவான விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இதுல ஸ்டார்ட் ஆகி எங்கெல்லாம் டிராவல் ஆயிருக்குதோ அதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்கிறது தான் இந்த ஒரு கோடு. அதை தான் நாம என்ன சொல்லுவோம்னா விக்குன்னு சொல்லுவோம். இது வந்து மேலையும் இருக்கு கீழையும் இருக்கு. அது வந்து மார்க்கெட் டிராவல் ஆன ஏரியா அவ்வளவுதான். மற்றபடி எங்க ஓபன் ஆகி எங்க க்ளோஸ் ஆயிருக்குதோ அதுதான் மார்க்கெட்டோட ஓபனிங் அண்ட் க்ளோஸ். அதை வந்து நாம பாடின்னு சொல்லுவோம். இதே சேம் கான்செப்ட் தான் இது இந்த பியரிஷ் கேண்டிலுக்கும். எப்படி நம்ம பார்த்தோம்னா மார்க்கெட் ஓபன் ஆயிருக்கிறது மேல ஓபன் ஆயிருக்குது, கீழே ஒரு ஹை லோ வரைக்கும் கீழே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு கீழே வந்துட்டு மறுபடியும் ஒரு ஹை லெவலுக்கு அது மேல போயிட்டு மறுபடியும் ஒரு ரேஞ்சிங்கான லெவல்ல
ஒரு க்ளோஸ வச்சிருக்கு. இப்போ இதுக்கு இடப்பட்ட ரேஞ்சில இருக்கக்கூடியதுதான் நம்ம பாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓபனிங் பிரைஸ் அண்ட் க்ளோசிங் பிரைஸ். இந்த மார்க்கெட் வந்து எங்கெங்கெல்லாம் ஊர் சுத்திட்டு வந்திருக்குதோ அது எல்லாத்தையுமே நாம விக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். விக் இல்லனா ஷேடோ. ஏன்னா ஷேடோ அப்படின்னா எங்கெங்கெல்லாம் அந்த மார்க்கெட் போயிட்டு வந்ததுக்கான தடங்கள், அதை தான் நாம இதை சொல்லுவோம். இதுதான் அந்த ட்ரேடிங்ல நாம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயம். இதுக்கு முன்னாடி நாம பார்த்த கேண்டில்ஸ் கூடவே இதுல இருக்கக்கூடிய ஒரு சில கேண்டில்ஸ் மட்டும்தான் ரொம்ப முக்கியமான கேண்டில்ஸ். நீங்க ட்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரியான கேண்டில்ஸ் மட்டும்தான் கண்டினியூவா உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும். அதை வச்சே நீங்க இந்த மார்க்கெட் வந்து என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கறத இந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு நீங்க ரொம்ப கிளியர். இப்போ இதுல வந்து பார்க்க போறது என்ன அப்படின்னா மறுபூசு அப்படிங்கிற ஒரு கேண்டில். இந்த கேண்டிலுக்கு வந்து விக் இருக்கவே இருக்காது. மார்க்கெட் வந்து இந்த டவுன்ல ஓபன் ஆகி மேல வரைக்கும் போயிட்டு இந்த ஏரியாக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ரவுண்ட் அடிச்சிட்டு மறுபடியும் இந்த ஹைல மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும். இதை வந்து நம்ம மர்பூசு கேண்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அடுத்த கேண்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேமர் கேண்டில். மார்க்கெட் வந்து ஏற்கனவே ப்ரீவியஸா ஒரு கேண்டில் வந்து இதுல இப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஓபன் ஆகி ஒரு ஹை லெவலுக்கு போயிட்டு மேல விக்கே இல்லாம கீழே மட்டும் ஒரு ஷேடோவை வச்சுட்டு, அதாவது மார்க்கெட் இதுல ஓபன் ஆகி கீழே வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மேல ஒரு ஹைக்கு போய் அந்த இடத்துலயே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சுத்தியல் மாதிரி இருக்கிறதுனால ஹேமர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அடுத்ததா மார்க்கெட் வந்து இந்த டவுன்ல ஓபன் ஆகி மறுபடியும் மேல வர போயிட்டு இங்க அதிகமான பையர்ஸ் இல்லாத காரணத்தினால கீழே வரைக்கும் மறுபடியும் வந்து மறுபடியும் மேல போய் அதுல ஒரு ஷேடோவை ஃபார்ம் பண்ணிட்டு பையர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற காரணத்தினால மறுபடியும் இங்க வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதை வந்து சுத்தியல மாத்தி போடுற மாதிரி இருக்கிற காரணத்தினால இன்வெர்டட் ஹேமர். அடுத்தல பாத்தீங்கன்னா ஸ்பின்னிங் டாப். ஸ்பின்னிங் டாப்னா நிறைய பேர் நம்ம சின்ன பிள்ளைங்கள்ல ஒரு நூல் மாதிரி ஒண்ணு வந்து இப்படி சுத்தி சுத்தி விளையாண்டுருப்போம். அதுல இடையில வந்து ஒரு முட்டாய் வந்து தொங்க போட்டிருப்பாங்க. அதே கான்செப்ட்ல தான் இதுவும் இருக்கும். ஸ்பின்னிங் டாப்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓபன் ஆகி மேல வரைக்கும் ஒரு ஷேடோவை கிரியேட் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வந்து ஒரு ஷேடோவை கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆயிடும். அப்போ இது வந்து அளவுகள் வந்து ரொம்ப சரிசமமா துல்லியமா இருக்கிற காரணத்தினால இதை வந்து நம்ம ஸ்பின்னிங் டாப் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அதே மாதிரி டோஜி கேண்டில் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி மார்க்கெட் இந்த இடத்துல ஓபன் ஆகி அதிகமான பையர்ஸ் வந்த காரணத்தினால மார்க்கெட் மேலையும் அதிக செல்லர்ஸ் வந்து கீழே புஷ் பண்ணதுனால மறுபடியும் கீழையும் மார்க்கெட் வந்து பையர் அதிகமா இருந்ததுன்னா மார்க்கெட் மேலையும் செல்லர்ஸ் அதிகமா இருந்ததுன்னா மார்க்கெட் கீழையும் அந்த ரேஞ்சில புஷ் ஆகி கரெக்டான ஒரு லெவல்ல வந்து க்ளோஸ் ஆயிடும். இப்படி இந்த மாதிரி சின்னதா ஒரு கேண்டில் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும் போது இந்த டோஜி அப்படிங்கிற ஒரு கேண்டில் வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு கேண்டில். இந்த கேண்டில் நமக்கு இருக்கும்போது நீங்க ட்ரேட் எடுக்கவே கூடாது. ஏன்னா நம்ம அப்போ மார்க்கெட்டை பார்த்துட்டு மட்டும் தான் இருக்கணும். ஏன்னா அடுத்த கேண்டில் எப்படி வருது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இது ஒரு டோஜி கேண்டில். அடுத்தது பார்த்தோம்னா டிராகன் ஃப்ளை டோஜி. இதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓபன் ஆயிருக்குது. பையர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால லேசா மேல போயிட்டு மறுபடியும் ஹை லெவல்ல செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ணிருக்காங்க. கீழே ஒரு பெரிய லெவல் விக்க வச்சுட்டு மறுபடியும் மார்க்கெட் மேல வந்து பையர்ஸ் அதிகமா இருக்கிற காரணத்தினால மேல வந்து ஒரு க்ளோஸ் வச்சிருக்குது. இதுக்கும் நமக்கு மேல விக் இல்ல. அதனால இது என்ன பண்ணும் அப்படின்னா மேல இருக்கிற காரணத்தினால டிராகன் அப்படின்னாலே அது வந்து ஒரு வானத்துல பறக்கக்கூடிய விலங்கு. அதனால டிராகன் ஃப்ளை டோஜி அப்படிங்கிற மாதிரி இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அடுத்தால நாம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா லெஸ் பியரிஷ் கேண்டில்ஸ். அதாவது இப்போ நாம எதெல்லாம் பச்சை கலர் கேண்டிலா பார்த்தோமோ அது எல்லாத்தையுமே இப்ப ரெட் கலர் கேண்டிலா பார்க்க போறோம். இதுவும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம செல் ஆர்டர்கள் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டுகள் எந்த லெவலுக்கு டவுன்ல போகுது அப்படிங்கறத நீங்க ரொம்ப டீடைலா தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதே மொர்பூசு கேண்டில் வந்து விக்கே இல்லாம இந்த இடத்துல ஓபன் ஆகி கீழா வரைக்கும் மார்க்கெட் வந்து பையஸே இல்லாம இந்த அளவுக்கு புஷ் ஆகி மறுபடியும் இந்த இடத்துல ஒரு க்ளோஸ வச்சு இது வந்து நம்ம மர்பூசு கேண்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். எந்த ஒரு கேண்டிலா இருந்தாலும் அது வந்து பச்சை கலர் கேண்டிலா இருந்தா டவுன்ல ஓபன் ஆகி மேல க்ளோஸ் வைக்கும். ரெட் கலர் கேண்டிலா இருந்தா மேல ஓபன் ஆகி கீழே க்ளோஸ் வைக்கும். அதுதான் ரெட் கேண்டிலுக்கும் கிரீன் கேண்டிலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ அடுத்ததா நம்ம ஷூட்டிங் ஸ்டார். இங்க ஹேமரா இருந்த ஒரு இது கீழே வந்து ஷூட்டிங் ஸ்டாரா இருக்கு. அது வந்து மார்க்கெட் இந்த இடத்துல மேல ஓபன் ஆயிருக்குது. பையர்ஸ் வந்து அதிகமா இருந்த காரணத்தினால கொஞ்சம் மேல புஷ் ஆகிட்டு மறுபடியும் செல்லர்ஸ் வந்து அந்த மார்க்கெட்டை விடாம டவுன்ல புஷ் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சு இது வந்து ஷூட்டிங் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அடுத்தால பாத்தீங்கன்னா நம்ம அதே இன்வெர்டட் ஹேமரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹேங்கிங் மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா மார்க்கெட்
வந்து மேல ஓபன் ஆயிருக்குது. அதுக்கு மேல பையர்ஸ் இல்லாத காரணத்தினால மார்க்கெட் வந்து மேல போகவே இல்லை. மறுபடியும் கீழே ஒரு ஹை லெவல் டவுனை வச்சுட்டு ஒரு பெரிய விக்க கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடும். அப்போ அப்படி இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஹேங்கிங் மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்போ இந்த பச்சை கலர் கேண்டில் நம்ம பார்த்தோம்னா இதுவும் ஸ்பின்னிங் டாப் தான், இதுவும் ஸ்பின்னிங் டாப் தான். ஏன்னா இந்த இதுல வந்து மார்க்கெட் மேல ஓபன் ஆகி கீழே க்ளோஸ் வச்சிருக்குது. இந்த கிரீன் கலர்ல நம்ம பார்த்தோம்னா கீழே ஓபன் ஆகி மேல க்ளோஸ் வச்சிருக்குது. இதுல மேல ஓபன் ஆகி கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. இதுதான் இந்த புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப்புக்கும் பியரிஷ் ஸ்பின்னிங் டாப்புக்கும் உள்ள வித்தியாசம். அதே மாதிரி தான் டோஜியும். இந்த டோஜி எங்க ஓபன் ஆகி கீழே ஓபன் ஆகி மேல க்ளோஸ் வச்சிருக்குது. இந்த டோஜி மேல ஓபன் ஆகி கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் வந்து எங்கெங்கெல்லாம் பையர்ஸ் அதிகமா இருந்தாங்களோ மார்க்கெட் வந்து மேல கொண்டு போயிட்டு எங்கெங்கெல்லாம் செல்லர்ஸ் அதிகமா இருந்தாங்களோ கீழே வரைக்கும் விக்க வச்சுட்டு அதுக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டான இடத்துல ஒரு க்ளோஸ் வச்சிருக்கு. அடுத்தால பார்த்தோம்னா டிராகன் ஃபிளை டோஜி மாதிரி இங்க கிரேவ் ஸ்டோன் டோஜி அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து மேல ஓபன் ஆகிருக்குது. பையர்ஸ் வந்து அதிகமா இருந்த காரணத்தினால மார்க்கெட் வந்து மேல வரைக்கும் புஷ் பண்ணி கொண்டு வந்துட்டு மறுபடியும் செல்லர்ஸ் வந்து அந்த மார்க்கெட்டை விடாம பிடிச்சி ஒரு டவுன்ல வந்து க்ளோஸ் வச்சிருக்குது. இதுக்கும் நமக்கு வந்து விக்கு இல்ல. விக்கு இல்லாத காரணத்தினால இந்த இது வந்து கிரேவ் ஸ்டோன் டோஜி அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 7 கேண்டில்ஸ் மட்டும்தான் இந்த மார்க்கெட் ஃபுல்லா மாறி 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 வரும். இப்போ இந்த கேண்டிலுக்கு அடுத்தால எந்த கேண்டில் வரும், இந்த கேண்டிலுக்கு அடுத்தால எந்த கேண்டில் வந்தா நம்ம பை எடுக்கலாம், இல்ல இந்த கேண்டிலுக்கு அடுத்தால எந்த கேண்டில் வந்தா நம்ம செல் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயத்தையும் அடுத்தால பார்த்துக்கலாம். இப்போ நாம இதுல என்னத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நம்ம தனித்தனியான கேண்டில்ஸ்களை பத்தி நம்ம பார்த்தோம். இப்போ ரெண்டு கேண்டில்களை சேர்த்து வச்சு நம்ம பார்க்க போறோம். 2 கேண்டில்கள் சேர்ந்து வந்துனா அதுக்கான அர்த்தம் என்ன, 3 கேண்டில்கள் சேர்ந்து வந்துனா அதுக்கான அர்த்தம் என்ன. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பியரிஷ் ஹராமி கேண்டில். இப்போ இந்த கேண்டில பாத்தீங்கன்னா ஒரு ஹை லெவல் கிரீன் கலர் கேண்டில் வந்து நமக்கு வச்சிருக்கு. இது கூட ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து அந்த கேண்டிலுக்கு உள்ளடக்கமாவே இருக்குது. இப்போ அந்த கிரீன் கேண்டில் வந்து பெருசா இருக்குது. அடுத்ததா வந்த கேண்டில் வந்து ஒரு ரெட் கேண்டில், ஆனா அந்த கிரீன் கேண்டில விட அளவு சின்னதா இருக்கு. அதுவும் அதுக்கு உள்ளாடியே அடங்கி இருக்கு அப்படின்னா அது பியரிஷ் ஹராமி கேண்டில். அதே மாதிரி புல்லிஷ் ஹராமி கேண்டில் அப்படின்னா ஒரு பெரிய கேண்டிலுக்கு உள்ளடக்கமா இருக்கக்கூடிய ஒரு கிரீன் கேண்டில் தான் நாம எப்படி சொல்லுவோம்னா புல்லிஷ் ஹராமி கேண்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஏன்னா ஒரு பெரிய ரெட் கேண்டில் அதுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு கிரீன் கேண்டில், இதுதான் 2 கேண்டில்களோட காம்பினேஷன். அடுத்தால நாம என்ன பார்க்க போறோம்னா புல்லிஷ் என்கல்ஃபிங். இது எப்படின்னா இதுக்கு நேர ஆப்போசிட்ல தான் இது வந்து வரும். இதுக்கு நேர ஆப்போசிட்லன்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன ரெட் கேண்டில் அதுக்கு அடுத்தால ஒரு பெரிய கிரீன் கேண்டில் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த ரெட் கேண்டிலை விட இந்த கிரீன் கேண்டில் பெருசா இருக்கிற காரணத்தினால நமக்கு அந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஆனாலோ இல்ல பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் ரீட்ரேஸ் ஆகி வெளியே போனாலோ இந்த மாதிரி புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்துன்னா நம்ம இந்த இடத்துல கண்ணை மூடிட்டு பை ஆர்டர் எடுத்துடலாம். இதே கான்செப்ட்ல தான் பியரிஷ் என்கல்ஃபிங். ஒரு ரெட் கேண்டில் சின்ன ஒரு கிரீன் கேண்டில் சின்னதா உள்ள இருக்கு. இதுக்கு டபுள் மடங்கா அந்த கிரீன் கலர் கேண்டிலே மறைக்கக்கூடிய லெவல்ல ஒரு ரெட் கேண்டில் ஒன்னு ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது நம்ம கண்ணை மூடிட்டு செல் ஆர்டர் எடுத்துடலாம். அதாவது இந்த கேண்டில் வந்தாலே செல் ஆர்டர் எடுத்துடலாமான்னு கேட்டீங்கன்னா அது முட்டாள்தனம். அதுக்கான கன்ஃபர்மேஷன்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 200 EMA கீழே இருக்கு, இல்ல 2 EMA கிராஸ் ஓவர் ஆயிருக்குது, இல்லனா ஐடிசி கான்செப்டோ பிஎன்சி கான்செப்டோ இல்லனா பிரேக் அவுட் கான்செப்டோ இந்த கான்செப்ட்கள்ல நம்ம ட்ரேட் பண்ணி அது கூடவே இந்த மாதிரியான விஷயங்கள் மார்க்கெட்ல நடந்துச்சு அப்படின்னா நீங்க கண்ணை மூடிட்டு செல் எடுத்துடலாம். அடுத்ததை நாம பார்க்க போறது என்னன்னா டார்க் கிளவுட் கவர். இது எப்படின்னா ஒரு கிரீன் கலர் கேண்டில் இது கூட படி மாதிரி ஒரு ரெட் கலர் கேண்டில். இது வந்து மார்க்கெட்ல எப்பமா தான் நடக்கும். பை ஆர்டருக்குள்ள கன்ஃபர்மேஷனா செல் ஆர்டருக்குள்ள கன்ஃபர்மேஷனான்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்துனா நம்ம எதுவுமே எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு கிரீன் கேண்டில் டவுன்ல ஓபன் ஆகி மேல க்ளோஸ் வச்சிருக்குது, மறுபடியும் மேல க்ளோஸ் வச்சதுக்கு பிறகு இங்க இருந்து மறுபடியும் அடுத்த கேண்டில் ஓபன் ஆகி கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. அப்போ இது பை ஆர்டருக்கான கன்ஃபர்மேஷனும் கிடையாது, செல் ஆர்டருக்கான கன்ஃபர்மேஷனும் கிடையாது. அதே இதுக்கு ஆப்போசிட்டா என்ன வருது அப்படின்னா ரைசிங் சன். அதே இதுக்கு ஆப்போசிட்டா மறுபடியும் ஒரு ரெட் கேண்டில் மேல ஓபன் ஆகி கீழே க்ளோஸ் வச்சிருக்குது, இதுல இருந்து கீழே ஓபன் ஆகி மேல க்ளோஸ் வச்சு. அப்ப இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு ஒரு 3 விதமான கன்ஃபர்மேஷன்கள் கிடைச்சாலும் அந்த இடத்துல நீங்க பையோ செல்லோ எடுக்காம நார்மலா இருக்கிறது தான் நல்லது. அடுத்த நம்ம இந்த டபுள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா 7வது இருக்கக்கூடியது டூ லோ. அதாவது ஒரு கேண்டில் வந்து ரெட் கேண்டில் வந்து மேல ஓபன் ஆகி கீழே க்ளோஸ் வச்சுட்டு மறுபடியும்
கீழே ஓபன் ஆகி மேல க்ளோஸ் வச்சிருக்கு. இதை வந்து நம்ம ஒரு பை ஆர்டர்லயும் எடுக்க முடியாது, செல் ஆர்டர்லயும் எடுக்க முடியாது. அப்போ அடுத்த கேண்டிலுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதே மாதிரி தான் 2 ஹை, 8வது இருக்கக்கூடியது 2 ஹைஸ், அதாவது கீழே ஓபன் ஆகி மேல க்ளோஸ் வச்சுட்டு மேல ஓபன் ஆகி கீழே க்ளோஸ் வச்சிருக்குது. இதுவும் ஈக்குவல் டு சேம் கான்செப்ட் தான். அடுத்தால ட்வீசர், ட்வீசரும் அதே கான்செப்ட் தான். கீழே ஓபன் ஆகி மேல க்ளோஸ், மேல ஓபன் ஆகி கீழே க்ளோஸ். அதே மாதிரி இன்னொரு ட்வீசர் பாத்தீங்கன்னா மேல ஓபன் ஆகி கீழே க்ளோஸ், கீழே ஓபன் ஆகி மேல க்ளோஸ். இது எல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல இந்த மாதிரியான கேண்டில்ஸ் வந்து நீங்க நிறைய பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்கா இருக்கும்போது இந்த மாதிரியான கேண்டில்ஸ்கள் எல்லாமே நமக்கு மார்க்கெட்ல நாம பார்க்கிறது கொஞ்சம் கஷ்டம். இது கூடவே புல்லிஷ் கேண்டில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 11வது இருக்கிறது. மறுபடியும் மார்க்கெட் மேல ஓபன் ஆகி கீழே க்ளோஸ் வச்சிருக்குது. அடுத்தால நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கீழே க்ளோஸ் வச்சதுக்கு பிறகு இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் இங்க ஜம்ப் ஆயிருக்குது. எந்த ஒரு ஷேடோவும் இல்லாம இவ்வளவு இடங்கள் மார்க்கெட் ஜம்ப் ஆகி மேல போயிருக்கு. மேல போயிட்டு மறுபடியும் மேல போய் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மார்க்கெட் எந்த டைம்ல அதிக வாலட்டிலிட்டி இருக்குதோ அப்போ இந்த மாதிரியான ஒரு ஜம்பிங் வந்து மார்க்கெட்ல நடக்கும். இதே மாதிரி பியரிஷ்ல நாம பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இங்க ஓபன் ஆகி மேல க்ளோஸ் ஆயிருக்குது. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க வரைக்கும் ஒரு ஜம்புக்கு பிறகு மார்க்கெட் மறுபடியும் இந்த இடத்துல ஓபன் ஆகி இதுல வந்து கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ரெண்டுக்குமே விக் எல்லாமே நார்மலா தான் இருக்கும். ஆனா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல துள்ளும் போது மார்க்கெட்டோட வால்டிலிட்டி அதிகமா இருக்கு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம். இதையே நாம வந்து ஒரு சார்ட்ல ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நாம வச்சு பார்ப்போம். இதுல பார்த்தோம்னா அந்த டார்க் கிளவுட், அதாவது மேலையும் இல்லாம கீழையும் இல்லாம ரெண்டு கேண்டில்ஸும் ஒரே லெவல்ல இருக்கிறது வந்து நம்ம டார்க் கிளவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். இதுல மார்க்கெட் வந்து மேலையும் போகாம கீழையும் போகாம அந்த ரெண்டு கேண்டில்ஸோட அளவும் ஒரே மாதிரி ஒரே இடத்துல ஓபன் ஆகி ஒரே இடத்துல க்ளோஸ் ஆயிருக்குது. ஒரே இடத்துல இல்ல, கீழே ரெட் கேண்டில் கிரீன் கேண்டில் கீழே ஓபன் ஆகி மேல க்ளோஸ் வச்சிருக்கு, ரெட் கேண்டில் வந்து மேல ஓபன் ஆகி கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம கேண்டில்ஸ் நம்ம சார்ட்ல பார்த்தோம்னா அது வந்து டார்க் கிளவுட் கவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இந்த மாதிரி கேண்டில்ஸ் மார்க்கெட்ல வரும்போது நமக்கு மார்க்கெட் வந்து ட்ரெண்டா இருக்காது, ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டா தான் இருக்கும். அது வந்து நீங்க இந்த எக்ஸாம்பிள் மூலமாக நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்தால பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஒன்னு கிரியேட் ஆயிருக்கு. அதாவது ஒரு ஹை லெவல் விக்க வந்து இதுல வச்சிருக்கு. ஹை லெவல் அதாவது மார்க்கெட் வந்து கீழே இந்த இடத்துல ஓபன் ஆகி ஒரு ஹை லெவல் விக்க வந்து வச்சுட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த ஒரு டாப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஷூட்டிங் ஸ்டார், ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்து ஒரு மார்க்கெட்ல வந்து அப்படின்னா அது வந்து எதுக்கான காரணம், மார்க்கெட் வந்து கீழே போக போகுது அப்படிங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்டா நம்ம பார்க்கக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னா, மார்க்கெட் கீழே போக போகுது அப்படிங்கும் போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, ஒரு என்கல்ஃபிங் நமக்கு தேவை. அதே என்கல்ஃபிங்கும் இதுல நல்லா பாருங்க, என்கல்ஃபிங் கிரியேட் ஆயிருக்கு. பியரிஷ் என்கல்ஃபிங் இதுல கிரியேட் ஆயிருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓபன் ஆகிட்டு மறுபடியும் ஒரு அப்ப வச்சிருக்குது, ஒரு ஃபேக்கான ஒரு விக்க கிரியேட் பண்ணிட்டு மறுபடியும் இதுல க்ளோஸ் வச்சிட்டு ரெட் கேண்டிலுக்கு இதுல ஓபன் ஆகி மார்க்கெட் கீழே வரைக்கும் வந்து இந்த இடத்துல ஒரு க்ளோஸ் வச்சு. அப்போ கிரீன் கேண்டிலை விட நமக்கு ரெட் கேண்டில் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால இது பியரிஷ் என்கல்ஃபிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதுக்கு பிறகு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்து இந்த இடத்துல யார் யாரெல்லாம் செல் எடுத்தீங்களோ இந்த அளவுக்கு நம்ம ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு நல்ல ட்ரேடரா இருந்தா இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வரைக்கும் கூட நீங்க வந்து உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணி ஸ்டாப் லாஸ் இதுல உங்களோட ஸ்டாப் லாஸும் இதுல டேக் ப்ராஃபிட் இதுலயும் வச்சு அருமையான ஒரு ட்ரேடா நீங்க புக் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார், ரெண்டாவது வந்து ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங். ரெண்டு கேண்டிலோட நமக்கு கன்ஃபர்மேஷன்கள் கிடைச்சதுனால மார்க்கெட் வந்து இந்த ஒரு ரேஞ்ச் பவுண்ட், அதாவது இந்த சைடு வேஸ இந்த ஒரு பெரிய கேண்டில் பிரேக் பண்ணதுனால இந்த இடத்துல நீங்க செல் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கீழே வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ஆகி நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். அடுத்தால கொஞ்சம் வெயிட் பண்ணனா மறுபடியும் இந்த செல் அடிச்சதுக்கு பிறகு மார்க்கெட் இந்த லெவல பிரேக் ஆகாம மறுபடியும் ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங்கை கிரியேட் பண்ணிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல மார்க்கெட் ஓபன் ஆகி மேல போயிட்டு மறுபடியும் மேல
இருந்து மார்க்கெட் ஓபன் ஆகி கீழே க்ளோஸ் வச்சு, அப்போ நமக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு மார்க்கெட் மறுபடியும் கீழே தான் போக போகுது அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல ஒரு செல் ஆர்டரை பிளேஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா நம்மளோட அடுத்த டேக் ப்ராஃபிட்ட இதுல வந்து ஒரு ஃபிபனாசி சீரிஸை வந்து நம்ம இதுல வச்சு பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி இதுல உங்களுக்கான ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிருக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் கீழே ஓபன் ஆகி மேல க்ளோஸ் வச்சுட்டு மறுபடியும் மேல ஓபன் ஆகி கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் இவ்வளவு பெரிய இதுல மேல மார்க்கெட் ஓபன் ஆகி மேல வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆயிட்டு மறுபடியும் கீழே க்ளோஸ் வச்சிருக்குது. இது ஒரு ஷூட்டிங் ஸ்டார். அதே மாதிரி தான் மறுபடியும் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்து நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. இந்த மாதிரி இந்த ஒரு 7 கேண்டில்ஸ்களை வச்சு மார்க்கெட் வந்து எங்கெங்கெல்லாம் மூவ் ஆகுது, எங்கெங்கெல்லாம் போகுது, எப்படி போனா நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம ரொம்ப டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இந்த டபுள் கேண்டில் கான்செப்ட்ல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். 2 கேண்டில்கள் ஒன்னா வந்துனா, அதாவது முக்கியமா இருக்கக்கூடிய இந்த ட்ரேடர்களுக்கான ஒரு முக்கிய சீக்ரெட்டை உங்களுக்கு இந்த வீடியோல நான் சொல்லி கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு சீக்ரெட் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன். அந்த சீக்ரெட் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ட்ரேடர்ஸுமே முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டபுள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ல ஒரு சில கேண்டில்ஸ் வந்தா மட்டும்தான் அவங்க ட்ரேட் எடுப்பாங்க. அதுல முக்கியமா இருக்கக்கூடிய ஒரே ஒரு செட் என்ன அப்படின்னா புல்லிஷ் என்கல்ஃபிங் அண்ட் பியரிஷ் என்கல்ஃபிங். இந்த 2 என்கல்ஃபிங்கை வச்சு தான் மார்க்கெட் வந்து மேல மூவ் ஆக போதா கீழே மூவ் ஆக போதா அப்படிங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க மூவ் பண்ணுவாங்க. அடுத்தால மார்க்கெட் வந்து என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கறத ரெண்டாவது கண்டுபிடிப்பாங்க. மூணாவது ட்ரெண்ட் வந்து பிரேக் ஆகுதா பிரேக் ஆகலையா, இல்ல ஐடிசி கான்செப்டா என்டிசி கான்செப்டா, இந்த மாதிரி டிஃபரெண்டான வழிகள்ல ட்ரேட் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரே விஷயம் தான் இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங்கும் பியரிஷ் என்கல்ஃபிங்கும் கேண்டில்ஸ். அதனால நீங்க எந்த மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணாலும் உங்களுக்கான சேஃபஸ்ட் வே எது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுல வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபுல் கேபிட்டலோட எனர்ஜியை வச்சு நீங்க ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா இதுவும் ஒரு தொழில். நாம இந்த தொழில நாம சம்பாதிக்கிறதுக்காக உள்ள வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு $1000 நீங்க டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா அந்த $1000 வெறும் ஒரு $2 வச்சு மட்டும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அதுல ப்ராஃபிட் கிடைக்குதா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கு அடுத்தால உங்களோட ரிஸ்க கொஞ்சம் கொஞ்சமா வேணா நீங்க கூட்டலாம். என்ன ஒரு ரிஸ்க் எடுத்தாலும் மேக்ஸிமம் ஒரு 10% மேல ஒரு ட்ரேடுக்கு உங்களோட ரிஸ்க வந்து கூட்டவே கூட்டாதீங்க. அதுதான் உங்களுக்கு லைஃப் டைம் நீங்க ட்ரேட் பண்ணி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேடர் ஆகிறதுக்கான ஒரு சீக்ரெட். ஏன்னா இந்த கொஞ்ச நாள் ஒரு 4-5 இயர்ஸா நாங்க பண்ணின தப்புக்கள் மூலமா அனலைஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய ரிசல்ட்டை தான் ஃபில்டர் பண்ணி உங்களுக்காக நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். கண்டினியூவா ட்ரேட் பண்ணுங்க, சேஃபா ட்ரேட் பண்ணுங்க, நிறைய நாலேஜை கெயின் பண்ணிக்கோங்க. Until then, thanks for watching FX Man Gold.